தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜார்க்கண்ட்ல நவம்பர் 13ல ஒரு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தல் நவம்பர் 20ல நடக்க இருக்கிறது. நவம்பர் 23ல வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றைக்கு ஈவினிங்கே அதுக்கான முழு ரிசல்ட்டும் அறிவிக்கப்படும். மதியானம் ஒரு 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மகாராஷ்டிரா மாநிலத்துல கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு மோடியோ, அமித்ஷாவோ வந்து பிரச்சாரத்துக்கே வராம இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல மோடி ராலி பண்ண போறாரு. அதுல வந்து இப்ப இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவும் வாக்கு சேகரிக்க போகிறார் அப்படின்லாம் திட்டமிட்டு இருந்தாங்க. அப்ப அஜித் பவார் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, "நீ ஒண்ணும் எங்க ஏரியாக்குள்ளலாம் வந்து ஒண்ணும் கலட்ட வேண்டாம். உன் வேலைய மட்டும் பாரு. எங்க ஏரியாக்குள்ள ஓட்டு கேட்டு நாங்க ஜெயிக்கிறத நாங்க பார்த்துக்கிறோம்னு" சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து ஓப்பனாவே அறிவிச்சாங்க. அதுவே அந்த மாநில மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சிய உருவாக்குச்சு. பிஜேபிக்கு ஒரு பேரதிர்ச்சிய குடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மோடி, அமித்ஷா எங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய கூட்டணிக்கு வந்து தோல்விதான். ஏன்னா, ஏற்கனவே பிஜேபி மீதும், மோடியின் மீதும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது. காரணம், எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. விலைவாசி உயர்வும், வேலைவாய்ப்பின்மையும் மிகப்பெரிய அளவுல கொடுமையாக இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில. அதற்கு காரணம் பிஜேபியும், மோடியும் தான் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக நம்புகிறார்கள். அப்படிங்கிறதுனால, "நீ வந்து எங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிரும். அதனால வராத" அப்படின்னு அஜித் பவார் சொல்லிட்டாரு. இப்ப நவம்பர் 15ல ஒரு ராலி சிவாஜி பார்க்ல பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டுறாங்க. ஆனா, கூட்டமே இல்லாம புஸ்வானமா போயிருச்சு அந்த மீட்டிங்கு. அதனால தான் மோடி வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்துலலாம் இல்லாம வெளிநாட்டுக்கு சென்று விட்டாரா? 6 இடத்துல வந்து 6 நாட்கள் வந்து வெளிநாடு சுற்றுலாக்கு போயிட்டாரு. அரசுமுறை பயணமாக. நைஜீரியா போன்ற நாடுகள்லலாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. G20 மாநாட்டிலயும் கலந்துகிட்டு வரப்போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. சிவாஜி பார்க்ல நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினத்துல நடந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி வராரு. ஒரு கூட்டணி கட்சிகளாக பிரச்சாரம் மேற்கொள்றாங்கன்னா, ராகுல் காந்தி, சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அப்புறம் அந்தந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே அந்த மேடையில கலந்து கொள்வாங்க. முக்கியமான தலைவர்களோட அந்த பிரசன்ஸ்ல இருப்பாங்க. அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனா, நேற்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு, மோடி இருக்கிறாரு, தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்கிறாரு. ஆனா, அஜித் பவார காணோம். அஜித் பவாரோடு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் அந்த மேடையில இல்ல. அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்திய பிஜேபிக்கு சொல்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா, இந்த 3 பேர் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே கம்மியான இடத்துல போட்டியிடுறது அஜித் பவாருடைய இதுதான். 148 இடங்கள் கிட்ட 146 இடங்கள் வந்து பிஜேபி போட்டியிடுறாங்க. 80, 81 இடங்கள்ல வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான சிவசேனா போட்டியிடுறாங்க. அதே இதுல அஜித் பவார் பார்த்தீங்கன்னா, ஒரு 56 இடங்கள்ல தான் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளேயே இந்த சீட் ஷேரிங்லயே பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. இதுலயும் பல விஷயங்கள் உள்ளடி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அஜித் பவார் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது அதிர்ச்சிய குடுக்குது பிஜேபிக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கட்சிகளுமே பெரிய அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெறப் போவதில்ல. அந்த 3 பேர் சேராம அவர்களால ஆட்சி ஒருவேளை அப்படி ஜெயிச்சு வந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில அஜித் பவார் ஒருவேளை அந்த கூட்டணிய விட்டு வெளியேறுனா, பிஜேபி அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே தெருவுல தான் நிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இது ஒருவேளை பார்கெனிங் பவர இன்கிரீஸ் பண்றதுக்காக பேக்கிரவுண்ட்ல எதுவும் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு புறம் வந்து ஆல்ரெடி அந்த மாநிலத்தில வந்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தான் இருக்கிறது. பிஜேபியோட தொடர்ந்து பயணம் பண்ணா கிடைக்கக்கூடிய ஓட்டு கூட கிடைக்காது அப்படிங்கிற அச்சத்துல தான் அஜித் பவார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்த லோக்பால் கருத்து கணிப்பு பத்தின ஒரு வீடியோ நம்ம நேற்றைய தினத்துல பேசியிருக்கிறோம். அதன்படி அந்த மாநிலம் முழுக்க ஒரு பிரஸிங் இஷ்யூவாக 2, 3 விஷயங்கள் இருக்கிறது. அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது விலைவாசி உயர்வு. அந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது நடுத்தர வர்க்க மக்கள், ஏழை மக்கள், சாமானிய மக்கள் எல்லாரையும் ஒரே விதமாக பாதிச்சிருக்கிறது. 2வது வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு இல்லாததுனால சாமானிய மக்களே அவங்களுடைய வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கின்ற நிலைமைக்கு அந்த மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க இந்த இஷ்யூ இருக்கிறது. இந்த இஷ்யூக்கு ஒன்றிய அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை தான், அதுவும் மோடியினுடைய விஷயம் தான் காரணம் அப்படின்னு மக்கள் தெளிவாக நம்புறாங்க. ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட் ஆகி பிஜேபிய டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த லோக்பால் கருத்து கணிப்பா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் வந்து
எது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது நம்ம தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து 6 ரீஜனா வந்து பிரிப்பாங்க. இந்த 6 ரீஜனை வந்து கிட்டத்தட்ட 288 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இதுக்குள்ள அடங்கும். இதுல பார்த்தீங்கன்னா, விதர்பா ரீஜன் வந்து முக்கியமான ரீஜன். இன்னொரு மிகப்பெரிய ரீஜன் மராத்வாடா ரீஜன் வந்து. இந்த விதர்பா ரீஜன் அப்படிங்கிற ரீஜனுக்குள்ள 11 மாவட்டங்கள் வந்து உள்ளடக்கும். இந்த 11 மாவட்டங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 62 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்குது. இந்த 62 சட்டமன்ற தொகுதிகளும் மிக முக்கியமான இது. 62 பிளஸ் வந்து மராத்வாடால வந்து ஒரு 46 கிட்டத்தட்ட 108 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 108 சட்டமன்ற தொகுதிகள்ல எந்த இது லீடிங்ல இருக்காங்களோ, அவங்க எளிதாகவே ஆட்சிய புடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த கொங்கு பெல்ட்ட புடிச்சுட்டா, மெயினா ஆட்சிய புடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் இந்த மாநிலத்திலயும் இருக்குது. ஸோ இதுல இந்த விதர்பா ரீஜன்ல பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஹிஸ்டாரிக்கல் வோட்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருந்திருக்கு. ஆனா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்னாடி சில கிட்டத்தட்ட ஒரு 2020 இருந்தே சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியினுடைய வாக்குகள் அனைத்தும் அப்படியே காங்கிரஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கிறது, கன்சாலிடேட் ஆகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணி, தாங்க தான் வந்து ஒரு டாமினேட்டிவ் ஆல்டர்னேட்டிவா அந்த மாநிலத்தில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா, பிஜேபிக்குள்ள அப்படி இல்ல. பிஜேபிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எ ஒரு சரியான தலைமை இல்ல. இன்னொன்னு எல்லாமே வந்து சென்ட்ரல்ல நம்பி இருக்கிறதுனால, அந்த மாநிலத்தில மாநில தலைவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இல்லாம போயிருச்சு. தேவேந்திர ஃபட்னவிஸ் என்னதான் மகாராஷ்டிரக்காரரா இருந்தாலும், அவரு வந்து மோடியையும், அமித்ஷாவையும் கேட்காம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் உருவானதுனால, அங்க உள்ள மக்கள் வந்து இவர்கள ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸா யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிராவுக்கு வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். டெல்லி தலைவர்கள், மகாராஷ்டிரா தலைவர்கள மகாராஷ்டிரால வந்து தான் பார்ப்பாங்க. ஆனா மோடி, அமித்ஷாவ மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட டெல்லிக்கு போய் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்து உருவானது. மகாராஷ்டிராக்காரங்களா, குஜராத்திகளா அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து உருவாகி இருக்கிறது. இது பிஜேபிக்கு எதிராக மாறி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த விதர்பா ரீஜன்ல 62 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் இஷ்யூவா இருக்கு. அதுல பிரைமரி இஷ்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர். விவசாயிகளுடைய பிரச்சனை. அதிலும் குறிப்பிட்டு காட்டன் உற்பத்தி வந்து பருத்தி உற்பத்தி அந்த ஏரியால அதிகமாக இருக்கிறது. அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயத்திலயும், அதற்கு நிர்ணயிக்கக்கூடிய விலையிலயும் மோடி அரசாங்கம் இந்த பகுதி மக்கள வந்து ரொம்ப புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த விவசாயிகள் நம்புவதாகவும் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அந்த விதர்பா ரீஜன பிரிச்சு எங்களுக்கு தனி ஸ்டேட்டா குடுக்கணும்னு ரொம்ப நாளா அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விவரமாக சொல்லப்படுது. ஸோ அந்த இந்த 2 விஷயங்களும் இந்த 62 சட்டமன்ற தொகுதிகளிலுமே வந்து நேரடியாக பிஜேபிக்கு எதிராக செயல்படுவதற்கான 100க்கு 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்போ 2 தரப்புலயுமே விவசாயிகள சம்மந்தப்படுத்தி வாக்குறுதிகள் குடுத்திருக்கிறாங்க. ஆனா, மக்கள் வந்து இந்தியா கூட்டணிய தான் நம்ப தயாராக இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கூட்டணிக்குள்ள பிரச்சனையே இல்ல. அத தாண்டி உத்தவ் தாக்கரே, சரத்பவார், அப்புறம் நானா பட்டேல் போன்ற முக்கியமான மாநில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த மாநில நலனுக்காக செயல்படக்கூடியவர்கள். மாறாக பிஜேபியில இருக்கக்கூடியவங்க, அவர்களுடைய பவர தக்க வைக்கிறதுக்கும், சம்பாதிக்கிறதுக்கும் அவர்கள் வந்து ஆட்சிய பிடிக்க அடைய நினைக்கிறாங்கன்றத மக்கள் அப்படி கோணத்துல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மராத்வாடா ரீஜன். இந்த மராத்வாடா ரீஜன்ல கிட்டத்தட்ட 46 அசெம்பிளி சீட்ஸ் இருக்கு. இந்த 46 சீட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பகுதியுமே காங்கிரஸ் அ தேசியவாத காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் இதுவரைக்கும் ஹிஸ்டாரிக் வோட்டிங் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கிறது. இத பொறுத்தவரைக்கும் இப்போ என்சிபி அப்படிங்கிறப்ப 2ஆ பிரிஞ்சிருக்கிறதுனால, அந்த பகுதி மக்கள பொறுத்தவரைக்கும் என்சிபி அப்படின்னா, அது வந்து சரத்பவார் தான் அப்படிங்கிறப்ப, அதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அஜித் பவார் வந்து என்னதான் பிரிச்சு கொண்டு வந்தாலும், அவரு சொந்த சித்தப்பாவுக்கு வந்து பெரியப்பாவுக்கு வந்து இது அண்ணனுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் அந்த பகுதி மக்களுடைய மனநிலைமை இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிராக இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூ தான் வந்து மெயின் இஷ்யூவாக இருக்கிறது. அத விட ஒரு படி மேல இருக்கக்கூடிய இஷ்யூ இந்த மராத்தா கம்யூனிட்டியினுடைய ரிசர்வேஷன் இஷ்யூ.
ஸோ இங்க வந்து இந்த ஓபிசிக்கு எதிராக எங்கள வந்து ஓபிசிக்குள்ள சேர்க்கணும். அதெல்லாம் எங்களுக்கு இது குடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த மராத்வாடா போராட்டம்லாம் நடத்துனாங்க இல்லையா? மிகப்பெரிய அளவுல மனோஜ் சாரங்கி பார்ட்டில. அவரெல்லாம் இப்ப வந்து இவருக்கு சப்போர்ட்டா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் நான் மறைமுகமா குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவருடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 108 இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே லோக்பால் கருத்து கணிப்பு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மோடி வந்து இதுக்கு மேல பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு வெளிநாடு கிளம்பிட்டாரா? அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். பிஜேபி கூட்டணியும் உடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.